என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். அவர் புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். நுகத்தடி விரலீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரலீட்டை போக்கி
எல்லாரும் வாயை திறந்து எல்லா கண்கள் மூடுவதாக. எல்லா கண்கள் பரலோகத்தின் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பதாக. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதிக்க போக. எல்லாரும் ஒரு மனதோடு ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்த இடம் அசைக்கப்பட்டது. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்ப. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. அவர் நம்மோடு கூட பேசுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. என்னை தேடி வந்தவர், என்னை பராமரிக்கிறவர், என்னை தோளின் மேல் சுமக்கிறவர், என்னை அரவணைக்கிறவர், என் மேல் அன்பு செலுத்துகிறவர். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரை ஆராதிக்கும் பொழுது வியாதிகள் எங்களை விட்டு ஓடும். அவரை ஆராதிக்கும் பொழுது சமாதானத்தை அருளுகிறவர். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். சமாதான பிரபுவே, சமாதானத்தின் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். உம்மை தொழுது கொள்ளுகிற, எங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வரும் என்று சொல்லி கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஏக மனதோடு உற்சாகத்தோடு நான் பரிசுத்தர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் உங்களை ஒரு இஸ்ரவேலனாய் கண்டேன். உங்களை பூமிக்கு உரியவர்களாக அல்ல, நீங்கள் நித்தியத்துக்கு உரியவர்களாக நான் உங்களை மாற்றினேன் என்று சொல்லி அப்படி எல்லாரும் வாயை திறந்து வலது கரத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரத்தோடு ஆராதிப்போமா? எல்லாரும் இணைந்து என்னோட தேவ சமூகத்தில் இந்த பாடலை பாடி கருத்தாய் கர்த்தரை ஆராதிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். அப்படி எல்லாரும் கருத்தாய் உணர்ந்து அவரை ஆராதித்தவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் சேர்ந்து அவரை பாடி ஆராதித்தவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து அவரை பாடி ஆராதிக்க போகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். சேர்ந்து பாடலாமா? இஸ்ரவேலின் ராஜா, வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லலாமா? நன்றி நன்றி நாதா, உம்மளவில்லா அன்பிற்காக. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? நன்றி நன்றி நாதா, உம்மளவில்லா அன்பிற்காக. சேர்ந்து சொல்லலாமா? திருக்கரம் என்னை தாங்கி. எல்லாம் சேர்ந்து ஒருமித்து சொல்லுங்க. ஒருவேளை பிரச்சனைகளில், போராட்டங்களில், நெருக்கங்களில் உங்களை முன்னேறி செல்வதற்கு எல்லாம் கருத்தாய் உணர்ந்து பாடுவோமா? ஒருமனப்பட்டு பாடுவோமா? பல பிரச்சனையோடு வந்திருக்கிற,
போராட்டத்தோடு வந்திருக்கிற, பிரச்சனையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு ஆராதனை, விடுதலை, உங்களை முன்னேறி செல்வதற்கு ஆமென், ஒரு பலத்தை, ஒரு புதிய கிருபையை, ஒரு சத்துவத்தை கத்த தர விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். கரங்களை அசைத்து சொல்லுங்க. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அசைத்து சொல்லுங்க. நன்றி. ஆமென். அன்பிற்காக ஒரு விஷயம் கூட நன்றி, நன்றி உமளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் சொல்லலாமா? பள்ளினவர் மத்தியில் எதிர்க்கிறவர்கள் மத்தியில, எதிர்க்கிறவர் முன்பிலோ சொல்லலாமா? பள்ளினவர் மத்தியில் முந்தியாயத்தப்படுத்தி சொல்லலாமா? ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஒரு விஷயம் கூட ஆமெனப்பா. கரங்களை அசைத்து சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி உம்மளவில்லா அன்பிற்காக. எல்லாரும் ஒழுமைத்து சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடும். உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினவர், உங்களை பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொண்டவர். எல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, இயேசுப்பா, இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது உங்களுடைய துக்கங்கள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் கவலைகள் உங்களை விட்டு ஓடி போகும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி உம்மளவில்லா அன்பிற்காக. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவே, இயேசுப்பா, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இந்த காலையில கடந்ததான 8 மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி சொல்லுங்க. என்னை தேடி வந்தீரப்பா,
எனக்கு ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை தந்தீரப்பா. என்னை ஒரு பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொண்டீரப்பா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நல்ல காலையில கர்த்தரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, அநேக விபத்துக்கள் வந்த நேரங்களில, பல போராட்டங்கள் வந்த நேரத்துல, விசுவாசத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுதோ, விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் என்னை தேடி வந்தீரப்பா. எனக்கு கொடுத்த நல்ல சுகத்துக்கு நன்றி சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு கொடுத்த நல்ல உயர்வுக்கு நன்றி சொல்லுங்க. என் படிப்புல என் கூட இருந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. என் வேலையில கூட இருந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. என் குடும்ப வாழ்க்கையில கூட இருந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. என் விசுவாச வாழ்க்கையில இன்றைக்கு வரையும் விசுவாசத்துல நிலை நிற்க தந்த கிருபைகளுக்காக நன்றின்னு சொல்லு. எல்லாரும் வாயை திறந்து எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. நன்றி பிதாவேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. நன்றி ராஜான்னு சொல்லுங்க. நன்றி பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாததும் உம்முடைய கிருபைன்னு சொல்லுங்க. கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கிருபையுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்னு சொல்லுங்க. ஐஸ்வர்ய சம்பன்னரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்னு சொல்லுங்க. எனக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி அடுத்த ஒரு பாடலை கூட இணைந்து பாடி அவரை ஆராதிக்க போறோம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, இதுவரை நீர் என்னை நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடி ஆராதிக்க போகிறோம். உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? எம்மாத்திரம். எல்லாம் சொல்லலாமா? இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். சேர்ந்து சொல்லலாமா? இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை எம்மாத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். கரங்களை தட்டி பாடலாமா? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. எளியவனை அவர் குப்பையிலிருந்து உயர்த்தி நான் கண்ட மேன்மைகள் அவர் ராஜாக்களின் மத்தியிலே அமர செய்கிறவர். எனக்கு இந்த நன்மைகள் எல்லாம் பரலோகத்தின் தந்த தேவன் தந்த பெரிதான ஈவு. தயவு ஆண்டவரே, இதுவரை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே வலுவாதபடிக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என் வாழ்க்கை எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. ஆமென். எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என்னை தெரிந்து கொண்டே. ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்ளவில்லை, நீர் என்னை தெரிந்து கொண்டீர். என் தாயின் கருவில் உருவாகும் முன்பதாக என்னை பெயர் சொல்லி அழைத்தீர். எல்லாம் இணைந்து சொல்லலாமா? என்னை தெரிந்து கொண்டீர், தெரியவில்லை, என்னை உயர்த்தினீர், புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேனே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேனே. உங்களெல்லாம் பல நிலைகளில் உயர்த்தி அழகு பார்த்தார். அது தாவீதை மாத்திரமல்ல, என்னையும் உங்களை
கரங்களை தந்து கனப்படுத்து. அழகு பார்த்தேன் நான் கண்ட மேன்மைகள் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவோ, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. திட்டம் ஆசைகள் சிறியதன சேர்ந்து சொல்லுங்க. உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். சேர்ந்து சொல்லலாமா? என் திட்டம் ஆசைகள் சிறியதன என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து உமக்கு ஒரு பெரிய பெரிய திட்டம். ஆமென். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் உங்க பிள்ளைகளை, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவன் ஒரு திட்டம் தந்திருக்கு. தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் எனக்கு தந்த உயர்வுகள் எல்லாம் உங்க கரையில் தந்த கிஃப்ட் அப்பா. பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிதும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்திலேவோ. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிதும் தயவு. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. இதுவரை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சிலுவையில ஆணிகள் அடிக்கப்பட்ட இயேசுனுடைய முகத்தை பார்த்து, கல்வாரியிலே முள்முடி சூட்டப்பட்ட இயேசுனுடைய முகத்தை பார்த்து, நம் மனிதனை தேடி வரலப்பா, மனித சத்தத்தை கேட்கவும் வரல, நம் மனிதனை ஆராதிக்க வரல, உயர்த்த வரல. எனக்கு இரட்சிப்பு தந்த, என்னை ஒரு மனிதனாக மாற்றின, என்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றின, ஒரு புதிய நம்பிக்கை தந்த ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன். மத்தேயு 6:33 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, வாய் திறந்து பேசுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வாரத்திற்கு உங்களுக்கு தேவையான பரலோகத்தின் நன்மைகளை தர ஆண்டவர் வலது பக்கத்தில் நின்று சொல்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளும். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்கிற ஆண்டவர். ஓ இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் தேவ சமூகத்தில் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு தங்கள் தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்துக்கு சென்ற பொழுது அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாய் கூட இருந்தார். வாயை திறந்து சொல்லுங்க, அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் கூட இருந்தார். இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு மேக ஸ்தம்பமாய், ஒரு அக்கினி ஸ்தம்பமாய் என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். உங்க வேலையில கூட வருவாரு, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தோடு கூட வருவாரு. உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை தர விரும்புகிறாரு, உங்களை உயர்த்தி கனப்படுத்த விரும்புகிறாரு. கரங்களை தட்டி கத்தாவே, இதை நான் இந்த வாரத்தில் நான் உணர்வேன், இதை கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை அனுப்பி எங்களை விடுவித்தருளும். தந்த நல்ல ஐக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பக்கத்தில் சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் நம்ம சபையோடு பேச போகிறார். என்கிட்ட பேச போகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி
முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உயர்ந்தவரும் உன்னதரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருமாயிருக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் ரகசியத்தை பரிசுத்த தேவன் வெளிப்படுத்தி தாரும். அடியனாவில் சுயமான எந்த வார்த்தையும் வராதபடி கர்த்தர் அடியனை சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளும். கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சபையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒன்று கூடி சொல்றேன். ஒரு திருச்சபையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நம் திருச்சபையிலே அரசு பணி செய்கிறவர்கள், தனியார் பணி செய்கிறவர்கள், சொந்தமாய் பணி செய்கிறவர்கள், பல வேலைகளை செய்கிறவர்கள், விவசாயம் செய்கிறவர்கள் இதுக்குள்ளே இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் பணித்தளத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் பணியாற்றுகிற நிறுவனம் சில சட்ட திட்டங்களை, ஒழுங்குகளை உங்களுக்கு தந்திருக்கிறது. அதைவிட மேலாக நாம் எல்லாரும் குடும்பமாயிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், வருகிற விருந்தாளிகளை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்றதான சில நடக்கைகளை நாம் அபியசித்து வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு காலையில் தன்னுடைய சொந்த சரீரத்தை கொடுத்து மீட்டு, தன் சொந்த சரீரத்தை கிரயமாய் கொடுத்து, கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட இந்த திருச்சபையில் அல்லது சபையில் நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று 10 காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஜெபத்தோடு உங்கள் மத்தியிலே தேவன் என்னை இந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறார். நம்பர் 1, சபையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், சபை ஒரு குடும்பம். பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க. சபை ஒரு குடும்பம். சபை ஒரு குடும்பம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, சபை ஏற்றத்தாழ்வுக்கு உரிய இடம் அல்ல. சபை ஜாதியை போக்கஸ் பண்ணுகிறதாக இருக்கக்கூடாது. சபை எல்லாரையும் கீழ் தட்டு முதல் மேல் தட்டு வரையில் இருக்கிற மக்கள் we are equal என்று இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆதலால் எபேசிய திருச்சபைக்கு பவுலை கொண்டு 2 வசனத்திலே நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இங்கு வருகிற எல்லாரும் முழங்கால் படியிட்டாக வேண்டும். இங்கு வருகிற சிறியவரானாலும் பெரியவரானாலும் தேவ சமூகத்தில் நாம் we are one என்பதை, we are equal என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 16ஆம் வசனத்தை கூட திருப்பி வாசிக்கலாமே. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் உங்கள் தனிப்பட்ட குடும்பங்கள் எப்படி பொருளாதாரத்திலே ஆவிக்குரிய நிலையில் வளருகிறதோ, ஒரு திருச்சபையில் வருகிற சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் ஒரே நிலைகளில் வளர்த்தப்பட வேண்டும், ஒரே சரீரமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆதலால் பாரம்பரியமாய் சபைக்கு வருகிறவர்களாய் இருந்தாலும், நேற்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களானாலும், நீங்கள் திருச்சபைக்கு வரும் பொழுது உங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே நான் என்கிற மேட்டிமை வரக்கூடாது. நாம் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்கள். ஒரு வீட்டில் அப்பா சொல்ல நானா பெரிய ஆளு, அம்மா சொல்லுது நான் தான் இல்ல, பிள்ளை சொல்லுது நான் தான் உங்களை எல்லாரை விட படிச்சிருக்கிற, நான் தான் ரொம்ப சம்பளம் வாங்கி தரேன்.
அப்படி ஒரு காம்படிஷன் எந்த வீடுகளிலும் உருவாகாது. அப்படிப்பட்ட காம்படிஷன் நம்ம திருச்சபைகளுக்குள்ளே, நான் தான் ரொம்ப காணிக்கை கொடுக்கிறேன், நான் தான் எல்லா கூட்டங்களுக்கு கலந்து கொள்கிறேன், நான் தான் பாஸ்டருக்கு பக்கபலமாக இருக்கிறேன், பாஸ்டர் குடும்பத்தை நான் தான் போஷிக்கிறேன் என்கிற மேட்டிமை ஒருவருக்கும் வந்துவிடக் கூடாது. சபையில் வரும் பொழுது நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தின் அங்கத்தினராக நாம் பழக வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வில் நாம் வளர வேண்டும். அந்த திருச்சபை வளரும். ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, இந்த காலையில நம்முடைய சபையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், இது எங்களுக்கு குடும்பம். எவ்வளவுதான் உங்க வீட்டில் அடிச்சாலும் பிடிச்சாலும் உங்க குடும்பத்தை விட்டு கொடுப்பீங்களா? உங்க பிள்ளைகளை விட்டு கொடுப்பீங்களா? நோ. நீங்கள் ஒருபோது உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விட்டு கொடுப்பதில்லை. எந்த தப்பு பண்ணாலும் அந்த பிள்ளைய தோளை தட்டி மறைக்க பார்ப்போம். சபை அப்படிப்பட்ட நிலைகளில், எல்லா நிலைகள், இது என் ஒரு குடும்பம். பிள்ளை தப்பு பண்ணாலும் மார்போடு சேர்க்க அணைக்க தெரியுதே. நம்மளில் ஒருவர் ஏதாவது ஒரு விதத்தில் தவறு செய்யும் பொழுது தோளை தட்டி கொடுத்து, பலவீனத்தில் ஒருவனை நேசிக்கிறதா உண்மையான அன்பு. அப்படி ஒரு குடும்பமாக சபை வளர்ந்ததென்றால், அந்த சபை வளர்ந்திருக்கிறது. அந்த சபைக்கு வரலாறு உண்டு. அதில் இன்னைக்கு நம்ம சபையை பார்த்து கத்து கேட்கிறார், சபையே, நீங்கள் இவ்வளவு குடும்பமாக இந்த இடத்துல எப்பொழுதாவது பல கூட்டங்களுக்கு தான் நமக்கு இப்படி ஒரு கேதரிங் கிடைக்கிறது. இது ஒரு பெரிய ஃபெலோஷிப் என்பதை, இது ஒரு குடும்பம் என்பதை சபை மறந்து விடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது, நாம் நம்முடைய சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 45 வரை உள்ள வசனத்தை திருப்பிக் கொள்வோமே. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பப்பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அடுத்த வசனம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அடுத்த வசனம் கூட, காணியாட்சிகளையும் ஆஸ்திகளை விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். கரங்களை தட்டி. நம்பர் 2, சபையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சபை என்பது ஐக்கியம். சபை என்பது the fellowship. அன்றைக்கு அப்போஸ்தலருடைய வாழ்விலே என்னை இந்த 4 வசனமும் ஒரு காரியத்தை படிப்பித்தது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம். என்ன அப்போஸ்தலருடைய உபதேசம்? அப்போஸ்தலர்களுக்கு தேவன் தந்த உபதேசம் என்பது சத்திய வசனத்தை கலப்பில்லாமல் பேசணும். சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கணும். நம்முடைய மிஷனுடைய ஊழியத்தினுடைய விஷன் என்பது the reach the unreached. சுவிசேஷம் கடந்து செல்லாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்வது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவனை நாம் முன்னிறுத்தி வாழ வேண்டும். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும். என்னது? இன்னைக்கு இங்கிருந்து உங்களை ஒரு 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 அரை மணி நேரம் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பியாச்சுன்னா, அடுத்து இந்த விசுவாசிகளுக்கு எந்த ஃபெலோஷிப்பும் இல்லை. இன்னைக்கு காலையில் சபையை பார்த்து, விசுவாச குடும்பங்களை பார்த்து, அந்யோன்யம். உங்க குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் வந்து, நான் பெரிய ஆளை கூப்பிடுதீங்க, உறவுகளை கூப்பிடுதீங்க. பல சமயத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்து கடிதம் எழுதி பேச மாட்டேன், நீ செத்தாலும் வாங்க கூட எந்த உறவு இல்லைன்னு சொல்லி இருந்த இடத்துல, ஹலோ மச்சான், அண்ணே, பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு அந்யுன்ய ஃபெலோஷிப்பை ஸ்தாபிக்கிறோம். இன்னைக்கு சபையில் அது இல்லை. சபையை குறித்து வேதம் படிப்பிக்கிறது. சபை ஒரு ஃபெலோஷிப், அந்யுன்யம்.
இந்த அப்பப்பிட்ட ஆராதனை என்பது நீங்க எல்லாரும் சரிசமம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாகும். இந்த இடம், அதில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. இல்ல நான் எடுக்க மாட்டேன், அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்பம் பிட்டு ஆராதனை என்பது ஒரு ஃபெலோஷிப் என்பது, நீங்க இந்த சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை, இந்த ஐக்கியத்தில் நானும் இந்த சரீரத்தை, இந்த இரத்தத்தை ஒருமித்து பானம் பண்ணுகிறேன். எங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லை, எங்களுக்குள்ளே பெரியவன் என்றும் சின்னவன் என்றும், கலர் கூடினவன் என்றும் கலர் குறைந்தவன் என்றும், நேற்றைக்கு வந்தவன் என்றும், பாரம்பரியமாய் வருகிறவன் என்றும் அல்ல. நாங்கள் சரிசமம். நம்ம எல்லாரும் ஒரு சரீரம், கீழே கொண்டு வருகிறேன். ஆதலால் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் சபையே ஒரு ஃபெலோஷிப்பை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும். 43ஆம் வசனத்துல அடுத்த ஒரு விஷயத்தை கூட இந்த பகுதி சொல்லுது. இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தில் அவர்கள் தேவ சமூகத்தில் முன் போனது, முன் செல்லும் பொழுது எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. சபையே, நம்முடைய ஐக்கியத்தை கண்டு இன்னைக்கு எத்தனை பேர் பயப்படுகிறாங்க? நம்ம சபையை வைத்து எத்தனை பேர் பயப்படுகிறாங்க? அப்போஸ்தலருடைய வாழ்விலே ஐக்கியமாய் இருந்த இடத்துல அற்புதம் நடந்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறாரு, சபையே கூடி வருகிறீர்கள், சபையே இணைந்து ஜெபிக்கிறீர்கள், இந்த இணைப்பில் அற்புதம் நடக்குதா? அடையாளங்கள் நடக்கிறதா? தேவ மகிமை சபையிலே வெளிப்படுகிறதா? நடக்காததுக்கு காரணம் ஐக்கியம் இல்ல, அனைக்கியம். உங்களுக்கு பிரியமானவர்களே ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு இஷ்டமானவர்கிட்ட போன் பேசிக்கிட்டீங்க, உங்களுக்கு இஷ்டமானவர்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லி அழுகிறீங்க. இது சபை அல்ல. The church என்பது ஃபெலோஷிப். எந்த சபை குடும்பமா சபையில ஜெபிக்கிறதோ, எந்த சபை குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறதோ, அந்த சபை, அந்த மக்கள், அந்த தேசம், அந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா ஒரு வழி, அம்மா ஒரு வழி, பிள்ளை வேறொரு வழி, மாமனார் மாமியார் வேறொரு வழி. சபை அப்படி இருக்கக்கூடாது. சபை ஐக்கியப்பட்டால் அற்புதம் நடக்கும். சபை ஒருமித்தால் பலதை செய்யலாம். இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் ரொம்ப ப்ரௌடாய் சொல்லுகிறேன், என் திருச்சபை இவ்வளவாய் வளர்வதற்கு என்னுடைய சுய முயற்சி அல்ல. ஒரு அல்லேலூயா. என்னுடைய சுய முயற்சி அல்ல, என்னுடைய ஒருவனுடைய பணம் அல்ல. என் சபையின் மக்கள் தேவ சமூகத்தில் மனம் முகர்ந்து கொடுத்ததினால் இந்த சபை அடுத்த கட்ட நகர்வுக்குள்ள போனது. அதோடு நின்று விடக்கூடாது. சபை அற்புத அடையாளங்களை செய்கிற சபையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 44ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அது இப்படி சொல்லுகிறது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து. நீங்க நம்ம சண்டைக்காரங்க வந்தாலும் பக்கத்துல ஆராதிப்போம். இந்த சில நேரத்தில் இந்த கழுத்து இங்க பிடிக்கும் தெரியுமா? இப்படியே நிற்கும். ஆராதனை முடிய தட்டி அவங்கள பார்த்து சோத்திரம் சொல்றதுக்கு ஒன்றும் தெரியாது. இது இப்படி நினைச்சா இப்படிதான் இருக்கும். இது அங்க திரும்ப சொன்னா, பாஸ்டர் திரும்ப சொன்னா கூட திரும்பாது. வேண்டாம். விசுவாசிகள் எல்லாரும் அதான் ஒருமித்து. விசுவாசியே, நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், வேதத்தை கரைச்சு குடிச்சாலும், இங்க வர சொல்ல நீங்க ஒரே ஈக்குவல். மறக்க கூடாது. இன்னைக்கு காலையில நான் 2 மணிக்கெல்லாம் போய் தூங்க போனோம்னு எங்கேயும் தலையில ஒன்றும் எழுத்தில்ல. எப்படியாவது தேவராஜ்யம் வரையும் இந்த சபை நிலை நிற்க வேண்டும், இந்த சபை வளர வேண்டும் என்கிற உள்ளான ஆசை. என் ஜனம் ஐக்கப்பட வேண்டும். எங்க கூட வந்துட்டாங்க, இவங்களும் இந்த ஊர்ல தலை நிமிர செய்து இந்த திருச்சபைய வால் அல்ல தலையாக்கி இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு உள்ள ஓட்டம். நீங்கள் ஒருமித்து ஃபெலோஷிப்போடு சபையில்
ஜெபிக்க, ஆராதிக்க தயாரா? சகலத்தையும் பொது. நான் வேமனல்ல சொன்னேன், அங்க நமக்கு ஒரு திருச்சபை இல்ல, இங்க நமக்கு ஒரு பில்டிங் சர்ச்சை கத்த தந்திருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கேம்பஸுக்குள்ள உள்ள வர சொல்ல, இந்த கேம்பஸ்ல இருக்கிற ஒரு முட்டூசி கூட எனக்கு சொந்தம் என்கிற, சொந்தம் கொண்டாடுகிற ஒரு சொக்காரனாக இந்த சபையில நீங்க என்னைக்கு மாறுவீங்களோ அந்த சபை வளர்ந்துட்டுன்னு அர்த்தம். இது என் ஜனத்திற்காக ஒரு மிஷன் அர்ப்பணித்து கட்டி தந்திருக்கிற நிலமும் சபையும் என்பதை, இது ஏங்குள்ளது என்கிற உணர்வு வேணும். இங்க நீங்கள் சுதந்திரமாய் இருக்கிறது போல நீங்க எந்த சபைக்கு போனாலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் உங்களுக்கு இல்லை என்பதை அடிச்சு ஆணித்தரமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. 45ஆம் வசனத்துல நான் வாசிக்க சொல்ல, அந்த வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். போன வாரத்தில் உங்களுக்கு சொன்ன பிரசங்கம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சுன்னு தெரியல. நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் நல்ல ட்ரெஸ் பண்ணுதாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிற எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறோம். அதே நிலையில் இந்த திருச்சபையில ஒரு சுடிதாருக்கு அடுத்த சுடிதார் இல்லாத ஒரு குழந்தை மேல உங்க கண்கள் போகிறதா? பல பிள்ளைகள் தன்னுடைய படிப்புக்கு ஃபீஸ் கட்டாமல் டிஸ்கண்டினியூ பண்ணும் பொழுது அவங்க மேல உங்க கண்கள் போகிறதா? பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா என்ற கேள்வி கர்த்தர் முன்வைக்கிற. கரங்களை தட்டி. ஆதலால் சபை என்பது ஐக்கியம், சபை என்பது ஐக்கியம். அந்த ஐக்கியத்தில் நீங்கள் வளர வேண்டும். தேவ பிள்ளையே, கையும் காலும் எவ்வளவு அழகா தந்திருக்காரு தெரியுமா? எவ்வளவு ஜென்டில்மேன் அவங்களை இந்த ஊர்ல வச்சிருக்காரு தெரியுமா? இந்த ஜென்டில்மேன் இந்த சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 1 யோவானின் புஸ்தகம் 1:3. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாங்கள் கண்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஓடும் இருக்கிறது. ஹலோ, உங்க ஐக்கியம் இப்படிதான் இருக்கணும். எங்க ஐக்கியம் பிதாவாகி தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உங்க ஐக்கியம் இருக்கணும். இன்னைக்கு உங்க ஐக்கியம் எங்க இருக்கிறது? கேள்வி உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளுங்கள். அதனால் சபையே, ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10 கட்சி இருக்கு. 10 கட்சிக்குள்ள ஆளு ஒரு வீட்டில் இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபையும் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் பவுலை சார்ந்தவர்கள், நாங்கள் அப்போலோவை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. நாங்க இந்த சபையில பணக்காரங்க கூட தான் நாங்க கூடுவோம். நான் இந்த ஏழை மக்களை நாங்க பார்க்க மாட்டோம். ஏழை மக்கள் சொல்றாங்க, நாங்க இந்த ஏழையாகவே இருந்துக்கிறத, எங்க கூட இந்த பணக்காரெல்லாம் ஏற வேண்டாம். நான் இந்த திருச்சபைக்கு சொல்கிறேன், கர்த்தர் எவ்வளவு நாள் இந்த பூமியில் என்ன வச்சிருப்பாரு, இந்த திருச்சபையினுடைய போதகரா என்னைக்கு நாள் வச்சிருப்பாரு எனக்கு தெரியாது. ஆனா நான் இருக்கிற காலம் அளவும் இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுல ஒரு பிட்டுக்கு இடம் வைக்காம எனக்கு கொடுத்த நாள் வரையும் அப்படியே இருப்பேன். நான் ஜாதிக்கு மேற்பட்டவன், மொழிக்கு அப்பாற்பட்டவன், நான் பணத்திற்கு அப்பாற்பட்டவன். we are equal. இதுதான் சபை. இப்படி சபை அது ஒருபோதும் உடையாது. அந்த சபை வளரதான் செய்ய இல்லாம அது தோல்வியை தழுவாது. ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. 10 காரியம், 2 காரியம் தான் ஓடி இருக்கு, இன்னும் இருக்கு 8. வாசிக்கலாம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12:12. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த பிரகாரமாக கரங்களை தட்டி
சர்ச்சில் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னா, இந்த சர்ச்சுங்கிறது ஒரே சரீரம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. என்னதான் நம்ம ஆபிரகாம் ஒண்ணு கையை கொடுக்கணும், நல்ல முகத்தை பார்த்து கொடுக்கணும். சோத்திரம். இந்த சர்ச் என்பது சரீரம். எல்லாரும் என்ன பார்த்தீங்களா? கவனமா கேளுங்க. ஒரு பெரிய விளக்கத்தை சொல்லுங்க. ஏன் சரீரத்தில் உங்களுக்கு அங்கிருந்து பார்க்க சொல்ல, எனக்கு தலை உண்டு, 2 கண் உண்டு, எனக்கு 2 மூக்கு உண்டு, வாய் உண்டு, செவி உண்டு, 2 கை உண்டு, கால் உண்டு. உண்மைதானே? இப்ப இந்த கை கண்ணை பார்த்து சொல்லுது, அதுல ஒரு பீங்கான் கிடக்கு ராஜன், இந்த பீங்கானை எடுத்து மாத்திட்டு போ. இந்த கை சொல்லுது, நீ கண்ணு சொல்லிட்ட, நான் செய்ய மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன். நம்ம ரொம்ப பேர் இப்படி சில வார்த்தையை மீறாம அடிபட்டு உண்டுங்க. நான் உள்பட என்ன வச்சுதான் சொல்லுவேன், நான் உங்களை சொல்லுவதில்லை. சபை என்பது ஒரே சரீரம். சபையினுடைய சரீரமாயிருக்கிறது கிறிஸ்து. நம்ம எல்லாம் ஒவ்வொரு அவயவங்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த சர்ச்சுக்குள்ள வர சொல்ல, நீங்கள் கணவனும் மனைவி ஒரே சரீரமாயிருக்கிறது போல இங்க எத்தனை பேர் வருகிறீங்களோ அவ்வளவு பேரும் ஒரு சரீரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னது? எப்படி எனில் சரீரம் ஒன்று. ஏற்றுக்கொள்ள தயாரா? உங்க சரீரம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஒரே சரீரம். இந்த சரீரத்தில் யாராவது கொஞ்சம் ஏதாவது அடிபட்டுனா, காயப்பட்டுனா அது என்ன வரும்? இதை போல சபையை நேசிக்க பழகுங்கள். சபையை ஆதரிக்க, சபையை அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். 17ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 12:17. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? ஹலோ, சரீரம் மொத்தம் கண்ணா இருந்துச்சுன்னா ஜாலி முடிஞ்சிச்சு. இந்த கண்ணு எங்க இப்ப 2 கண்ணே எங்க இல்லாம பாக்குது. இது சரீரம் முழுவதும் கண்ணை தந்துட்டாரா? புரியல போல உங்களுக்கு. இந்த காட் கிரியேஷன்ல அதனுடைய உறுப்புகளை எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு தெரியுமா? ஒரு அல்லேலூயா. the church எப்படி நடந்து கொள்ளணும்னா, ஏன் கர்த்தர் சமூகத்தில் நான் ஒரே சரீரம். ஆமென். இந்த அப்பம் விட்டு ஆராதனை நமக்கு என்ன ஒரு ஐக்கியத்தை தருதா? நாங்க எல்லாரும் ஒண்ணியா இந்த கேம்பஸுக்குள்ள ஏறனால எங்களுக்குள்ள சாதி கொடி வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்குள்ள சமுதாய கொடி எங்களுக்கு வரக்கூடாது. எங்களுக்கு பாரம்பரியம் வரக்கூடாது. 4வது எபேசியர் 2:19 வசனம், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியாரும் இல்லாமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். கரங்களை தட்டி. சபையில நம்ம எப்படி இருக்கணும்னா, the church என்பது ஒரு கட்டிடம். சபை என்னதான்? இந்த கட்டிடத்தை வடிவமைப்பதற்கு ஒரு கொத்தனார் எவ்வளவெல்லாம் பிரயாசப்பட்டிருப்பாரு. அதுக்கு பவுண்டேஷன் போட்டு, அதுக்கு பெல்ட் போட்டு, அதுக்கு லிண்டில் லெவல் வர சொல்ல ஒரு பெல்ட் போட்டு, மேல ரூஃப் போட்டு இவ்வளவு வடிவமைத்து இருக்கிறது போல சபை என்பது சரீரமாகும். ஆகையால் நீங்கள் இனி அந்நியர் அல்ல. இந்த ஒரு பில்டிங் இவ்வளவு வேற ஒன்றிணைத்திருக்கிறது போல நீங்கள் கர்த்தருக்குரிய சமூகத்தில் நீங்கள் அந்நியர் அல்ல, நீங்கள் பரதேசிகள் அல்ல, நீங்கள் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்திற்கு பிரயாணம் பண்ணுகிற ஒரே சரீரம். கரங்களை தட்டி. ஒரு கட்டிடம். 19:20 வாசிங்க. 20 எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அப்போஸ்தலருடைய தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரம். நமக்கு ஒரு அஸ்திவாரம் பேஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறது. சவுலாய் இருந்தவனை தமஸ்குவிலே கர்த்தர் தொட்டு அவனை தம்முடைய பிள்ளையாக மாற்றி அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு
வல்லமையாய் செயல்பட்டது போல, தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவது போல, அந்த அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டிருக்கிற நீங்கள், அதற்கு கிறிஸ்துவின் தாமே யாரா இருக்கிறாரா? மூலைக்கல். இந்த சர்ச்சில் பாஸ்டருடைய கை ஓங்க கூடாது. பாரம்பரியமாய் வருஷங்களாய் வருகிறவருடைய கை ஓங்க கூடாது. நேற்றைக்கு வந்தவங்களுடைய கை ஓங்க கூடாது. மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவனுடைய சரீரம், அவருடைய சரீரம், அவர் சபை முன்னனுக்கணும். கரங்களை தட்டி 21ஆம் வசனம் 21 22 சேர்ந்து வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்ட கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. கரங்களை தட்டி. இது ஒரு கட்டிடம் என்பது வேதம் என்ன சொல்லுதா? சபை என்பது ஒரு மாளிகையாகும். ஒரு மாளிகைக்குள்ள வெளியிலிருந்து பார்க்க சொல்ல உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தும். இன்னைக்கு ஒரு மனைவி காதலிக்காக, மனைவிக்காக ஒருவன் ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறான். அது 7 அதிசயத்தில் ஒரு அதிசயமாய் பார்க்கப்படுகிறது. ஆனா உங்க சபை என்பது மாளிகை. மாளிகையில் விலை உயர்ந்தது இருக்கும். இந்த இடத்துல வர சொல்ல உங்களுக்கு மாளிகையில் உள்ள இருக்கிற சுபா ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல தேவ பிரசன்னம் சமாதானம் தரும், ஆறுதல் தரும். ஒரு மாளிகையில் இருக்காத பொருள் ஒண்ணு இருக்காது. இந்த மாளிகையில் வர சொல்ல எல்லா கண்ணீர் வடிக்கிறவனுக்கு கண்ணீரை துடைத்து விடும், ஆறுதலற்றவனுக்கு ஆறுதல் தரும், நெருக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யும், கடன் இருக்கிறவனுக்கு இது விடுதலை கொடுக்கும், தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி ஊட்டி வளர்க்கும். இப்ப நம்ம எல்லாம் என்ன ட்ரெண்ட் தெரியும்? பாஸ் இன்னைக்கு அந்த ஆளுக்கு பிரசங்கத்தை வச்சு பிடிப்பிச்சு பொறுப்பிச்சு உரிச்சு தள்ளிட்டாரு. நோ, சபை என்பது மாளிகை. இங்கு என்னென்ன வார்த்தைகள் யாராருக்கு விளம்பப்படுகிறதோ அது எல்லாருக்கும் சரி சமம். 22ஆம் வசனம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே கூட்டி கட்டி இருக்கிறீங்க. இரத்தத்தால் சிந்தப்பட்ட சம்பாதித்த சபைய அவர் ஒருவராய் இல்லாமல் உங்களை கூட்டி இணைச்சி ஒரு அல்லேலூயா இந்த பில்டிங்ல கட்டி எழுப்பி இருக்கிறார். இந்த பில்டிங்ல ஒரு செங்கல் எடுத்தா அந்த சைடு மட்டும் இல்ல, அந்த சபை முழுவதும் பாதிப்பு உண்டாகும். அதனால் இந்த சபையில் வருகிற உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இந்த பில்டிங்கினுடைய சரீரமாகிய சபையிலிருந்து ஒரு கல் எடுத்து விடாதபடி பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லார் மேல் விழுந்த கடமை. கரங்களை தட்டி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 எடுத்துக்கொள்ளுங்கள். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உணர்ந்து கரங்களை தட்டிக்கிறது சோதரம். எல்லாரும் கவனிங்க. இப்ப நீங்க ஆசிரியர் இருக்கிறீங்க, ஆன்மீக உள்ளவங்க இருக்கிறீங்க, இல்ல சொந்தமா சம்பாதிக்கிறவங்க இருக்கிறீங்க. நீங்க உங்க பிள்ளைகளை, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் பாஸ்டர், ஏன் பிள்ளை ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு யாராவது விரும்புவீங்களா? நீங்க எவ்வளவுதான் படிப்பிச்சு கொடுத்தாலும் அந்த ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? நீங்க டாப்ல இருக்கீங்க, உங்க பிள்ளைகளை எங்க விடுவீங்க? சார் சொன்னாங்க, எங்க விடுவோம்? ஸ்கூலுக்கு விடுவோம். ஏன் 1ஆம் கிளாஸ்ல ஜெயிச்சு டிசியை கொண்டு அடுத்த காலேஜ் ஸ்கூல்ல சேர்த்தாதான் 2ஆம் கிளாஸுக்கு உங்க பிள்ளைகளை படிப்பிக்க வைக்க முடியும். சர்ச்சு என்பது ஒரு பள்ளி. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. சர்ச்சு என்கிறது ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்கு வர சொல்ல உங்க வீட்டுல தெரியாதது இது கற்றுக் கொடுக்கும் திருச்சபை. உங்க வீட்டுல தெரியாதது இந்த சர்ச் என்கிற பள்ளி உங்களுக்கு படிப்பிக்கும். இப்ப அந்த வசனத்தை நம்ம பேஸ் பை பேஸ்
நல்ல ஆழமா கற்றுக்கொள்ள போகிறோம். 3:18 எபேசியர் 3:18 எல்லாரும் கேட்கணும். இந்த ஸ்கூல்ல படிக்க சொல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல, நீங்க முழுக்க அரசு பள்ளியில படிச்ச ஒரு ஆளு, நான் படிக்க சொல்ல என் கிளாஸ்ல எல்லாம் 8 டிவிஷன் உண்டு. எத்தனை டிவிஷன்? இன்னைக்கு ஒரு டிவிஷனுக்கு பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பு அகலமும் ஆழமும் இன்னதென்று உணர்ந்து. இங்க பள்ளிக்கு வந்தாதான் கிறிஸ்துவினுடைய அன்பு என்னன்னு தெரியும். இல்ல பாஸ்டர், நான் வீட்டில இருந்தே ஆராதிச்சுக்கிடுவேன், எனக்கு எது வேண்டாம், சபை வேண்டாம். சர்ச்சுக்கு வந்தாதான் பல சபைகளை 8 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல பிரசங்கம் பண்ணி முடிக்க சொல்ல, நம்ம திருச்சபை நல்ல ஒரு அழகான வார்த்தைகளை உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறது. சர்ச்சுக்கு வந்தாதான் சபை உங்களுக்கு அன்பு என்னதும் அகலம், அவருடைய ஆழம், அவருடைய உயரம் இன்னதென்று உணர்த்தக்கூடிய இடம். 19 வசனம், இங்க வந்தாதான் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கரங்களை தட்டி. இப்போ ரொம்ப பேருக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட் கிடைக்கிறது. ஒரு காலம் வரை அது செல்லும், ஆனா இனி செல்லாது. இதெல்லாம் அந்தந்த ஸ்கூலா இருந்தாலும் கல்லூரியா இருந்தாலும் அங்க எத்தனை மாணவர்கள் படிச்சார்கள், எத்தனை பேர் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கிறாங்க, எத்தனை பேர் தோத்திருக்கிறான், எத்தனை பேர் டிஸ்கன்டினியூ பண்ணிருக்கிறான் என்கிறதான ரெஜிஸ்டர் டிஜிட்டல் வடிவில் வந்து விட்டது. ஹலோ. ஆனால் இனி கள்ள சர்டிபிகேட் எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு திருச்சபையை பார்த்து சொல்றாரு, நீ போகிற சபை உன்னை சகல சத்தியத்துல வழி நடத்தி, உன்னை ஆறுதல் படுத்த வேண்டிய இடத்துல ஆறுதல் படுத்தி, உன்னை செதுக்க வேண்டிய இடத்துல ஒரு தட்டான போல, ஒரு ஆசாரிய போல செதுக்கி மினுக்கி ஒரு புது கருவியாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு சபைக்கு தந்திருக்கிறார். அதுக்கு தான் சபை ஒரு ஸ்கூல் அல்லது பள்ளி. சர்ச் அல்ல, ஒரு சபை என்பது ஒரு ஸ்கூல். ஸ்கூலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, கல்லூரி, யூனிவர்சிட்டி. ஆனால் உங்க திருச்சபை உங்களை எல்லா நிலைகளிலும் பயிற்றுவிக்கிற ஒரு நல்ல பள்ளிக்கூடம். பள்ளியில் படிக்காத ஒரு மாணவனால் ஒருவேளை அவனுடைய புத்தியில சிலதை படிச்சு பெரிய அளவுல வரலாம். ஆனால் பள்ளி என்பது ஒரு டைம் டேபிளுக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன டைம் டேபிள்? நீங்க டைம் டேபிள் எழுதின ஆட்கள் தானே. ஃபர்ஸ்ட் பீரியடு, செகண்ட் பீரியடு, 3வது பீரியட்ல என்ன வரும்? இன்டர்வல். அது பாருங்க, 4ஆம் படிச்ச ஸ்கூல்ல தையல்னு ஒரு கிளாஸ். என்ன கிளாஸ்? விளையாடுறதுக்கு ஒரு கிளாஸ், டிராயிங்க்குன்னு ஒரு கிளாஸ். இதெல்லாம் நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஞானம் கொடுத்து அறிவு கொடுத்து கர்த்தர் படிக்க வைப்பது இந்த புத்தகத்தை வைத்தாகும். எப்ப அவனை என்டர்டைன் பண்ணணும், எப்ப அவனை ஃப்ரீயா விடணும்னு எவ்வளவு அழகாக இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்திருக்கு பாருங்க. ஒரு அல்லேலூயா. அதே ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மென்ட் அடுத்த மறுபுறமாகும் உங்கள் தேவாலயம். அல்லேலூயா. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஒரு வீட்டுக்கு போச்சல எப்படி அந்த வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறீர்களா? நாங்க கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசு செங்கோட்டைக்கு 3 மாசம் ஆச்சு. நாங்க ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். உங்களுக்கு தெரியும் அந்த வீடு. அந்த அம்மச்சி ஒரு 10 அடிக்கு முன்னே ராஜா ராஜா லலிதா லலிதான்னு கூப்பிட்டு தான் உள்ள வரும். எங்க போறீங்களோ, யார் வீட்டுக்கு போறீங்களோ கூப்பிடாம பெர்மிஷன் எல்லாம் உள்ள ஏறாதங்க. இந்த கல்ச்சர், கலாச்சாரத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை உங்களுக்கு நான் சொல்லி தராட்ட இந்த உலகத்தில் வேற யாரும் இப்படி சொல்லி தருவதில்லை. அந்த வீட்டினுடைய பெர்மிஷன் இல்லாம ஒரு மொட்டூசி கூட அங்கிருந்து எடுக்க கூடாது. அல்லேலூயா.
நீங்க எல்லாம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரே நிமிஷத்தில் 2 குழந்தையை கத்து தந்தார். உங்களை மாதிரி இல்ல, நாங்க பல வீடுகளுக்கு ஏறி இறங்குகிறவர்கள். எங்க வீட்டுல இருந்து கிளம்ப சொல்ல, இந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்க சொல்ல, அவங்களுக்கு சொல்ல, மக்களை நம்ம போற வீடு இப்படி இருக்கும், ஷோகேஸ் இருக்கும், பொம்மை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எங்கேயும் போய் என்ன செய்யக்கூடாது, கை வைக்க கூடாது. God grace. அப்படி ஏதாவது ஒரு ஒரு இடத்துல அவங்க ஓவர்டேக் பண்ண எங்க கண்ணு அவங்க கிட்ட பேசும். இன்னைக்கு மனசாட்சியோட சொல்லுது, அம்மா மாரே, உன் பிள்ளைய பண்ணிய அடிக்க மாதிரி அடிக்காத, சாட்டை எடுத்து எரும மாடு அடிக்கிற மாதிரி அடிக்காத. இது உனக்கு தந்த பலன், ரிவார்டு. அந்த பிள்ளைய ஏசாதங்க, அந்த பிள்ளைய வேதனைப்படுத்தாதங்க, அந்த பிள்ளைய அழ வைக்காதங்க. அந்த அழுத பிள்ளைய மார்பில் போட்டு ஆரோ கொஞ்சம் மக்களை கொஞ்சாதங்க. பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பாய்க்கிறான். அடிக்க வேண்டிய இடத்துல அடிங்க. அது எங்க அடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த பைபிள்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப வசனத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணேன், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சில காரியங்களை சுருக்கி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி உங்களுக்கு 10 சொல்லி உங்களை வீட்டுக்கு விட ஆசைப்படுகிறேன். ஒரு சபை, ஒரு ஸ்கூல், ஆமென். இங்க வச்சு ரொம்ப காரியம் கற்றுக்கிடலாம். இங்க காரியம் 2 காரியம் உங்களுக்கு பிராக்டிக்கல் இருக்கிறது, தியரி இருக்கிறது. ஒரு சபையில, என் லைஃப்ல, உங்க லைஃப்ல இந்த உபவாச கூட்டத்துக்கு வர சொல்ல எவ்வளவு விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணீங்க தெரியுமா? எவ்வளவு காரியம் நடந்துன்னு சொல்லுதீங்க தெரியுமா? அதனால் இது தியரியும் உண்டு, சபை பிராக்டிக்கலும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் ஒரு சபை என்கிற நிலையில் நீங்கள் ஒரு பள்ளி கூடமாக உங்க திருச்சபையை கருத வேண்டும். ஆமென். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 பேதுரு 2:25. ஆம் ஆம் ஆ 1 பேதுரு 2:25. அங்கதான் பாயிண்ட். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும். கரங்களை தட்டி. நம்ம சர்ச்சுக்கு 2 மேய்ப்பன் உண்டு. என்னடா எங்க சர்ச்சில் இதுவரை எங்க பாஸ்டர் தான் பார்த்தோம். நமக்கு 2 மேய்ப்பன் உண்டு. அதை உங்களுக்கு விளக்கி சொல்லாம இன்னைக்கு உங்க வீட்டுக்கு விட மாட்டேன். அல்லேலூயா. 10 நிமிஷம் லேட்டு போனாலும் பரவாயில்ல இல்லை, எனக்கு அந்த மக்கள் வெயிட் பண்ணும். நீங்களும் நானும் சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம். எப்படியா? இப்போ உங்களுக்கு யாரோ ஒரு ஆளு ஒரு 10 ஆடை நான் வாங்கி தருவோம்னு வச்சுக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள். இந்த 10 ஆடை பாஸ்டர் தானே வாங்கி தந்தாரு, அது தானா போய் தானா மேஞ்சி வரணும். அடுத்த நாள் 2 ஆடு இருக்காது, அது அடுத்த நாள் 3 ஆடு இருக்காது, 4-5 நாள்ல 1 ஆடு இருக்காது. ஆனால் மேய்ப்பன் இருப்பான் என்று சொன்னால் அந்த ஆட்டுக்கு அவன் பாதுகாவலன். மேய்க்க வேண்டிய இடத்துல, நல்ல பச்சை உள்ள இடத்துல, அமர்ந்த தண்ணீர் கண்டறில கொண்டு இந்த மேய்ப்பன் கொண்டு விடுவார். ஆனால் சபை என்பது ஒரு மந்தை. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஒரு சபையில நீங்க மந்தையை போல இருக்கணும். மந்த யாருக்கு கட்டுப்படணும்? மேய்ப்பனுக்கு கட்டுப்படணும். ஒரு அலையிலையா? மந்தை என்பது மேய்ப்பனுக்கு கட்டுப்பட. நான் எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சுட்டா, நீர் பாரியா, உமக்கு இதுதான் தெரியும், நீ இப்படிதான் பேச பண்ணுவீர். சபையே, சிதறுண்ட ஆடுகளை போல இருந்த நம்மை இப்பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பன். ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்ல வேதத்தை பயணித்தீங்கன்னா எங்க ஏசப்பா ஒரு நல்ல மேய்ப்பனாக்கும். The good shepherd. இந்த மேய்ப்பனுக்கு ஒரு நல்ல குணம், 99 காணாம போனாலும் 1 காணாம போனுச்சுன்னா அதை தூக்கி சுமப்பாரு. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை தூக்கி சுமக்கிறவர்கள் இந்த இடத்துல இருக்காரு. அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். சபையே, உங்க சபையை விட்டு வேற இடத்துக்கு ஆராதனைக்கு போகாதீங்க. ஆமென். மற்ற ஃபெலோஷிப் போய்க்காங்க. ஆராதனைக்கு உன் திருச்சபையில வந்து சரண்டர் ஆகி
உன் ஆத்துமாவுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடியது கர்த்தரும் உன் சபை போதகரும். உங்க போதகருக்கு பைபிள் போட்டிருக்க பேரு கண்காணி. என்னது? சூப்பர்வைசர். பெரிய சூப்பர்வைசர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சபை என்பது மந்தை. சொல்லுங்க. ரொம்ப இருப்பிடங்கள் உண்டு, நான் இப்ப அங்கெல்லாம் ஓடி போகல. சபை என்பது ஒரு மந்தை. அடுத்தது 1 தீமோத்தேயு 3:15. 1 தீமோத்தேயு 3:15. ஒரு ஆள் எபிரேயர் 3:6 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். இந்த வீடு தேவனுடைய சபையாகிய தூணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே சபையை குறித்து பைபிள் சொல்லுகிறது. சபை ஒரு வீடு. என்னது? சபை ஒரு வீடு. வீட்டுல என்னதெல்லாம் வரும் சொல்லுங்க பாப்போம். வீடா இருந்தா என்ன தெரியும்? வீட்டுக்கு வீட்டு வாசப்படி சண்டை வரும். இல்லன்னு சொல்லுவீங்களா? பாசி எங்க வீட்டுல சண்டையே வராது பாசி. சொர்க்க பூமி. உள்ள சண்டை மொத்தம் அங்கதான் இருக்கு. ஓயாத ஒழுக்கு. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகிய சத்தியத்துக்கு தூணும். இதுக்குள்ள வந்தாதான் இது சத்தியத்தை குறிச்சு இது சொல்லி கொடுக்கும். இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இது இவ்வளவு உங்க கையில கிடைக்காது. இவ்வளவு ஆராதிக்க முடியாது. இவ்வளவு பேருக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஆதலால் நீங்க யூடியூப்ல ஆராதனை பார்க்கல, எனக்கு தப்பே தோணல. ஆனா சபையில ஆராதிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அது சத்தியத்தை உனக்கு விளம்பி தரும். உன்னை தூணாக நிறுத்தி அநேகரை தாங்க வைக்கக்கூடியதாக மாற்றிவிடும் சபை. அதனால் சபை என்பது ஒரு வீடு. உங்க வீடு உங்களுக்கு ரொம்ப காரியங்களை கற்றுத்தரும். உங்களுடைய தனிமை உங்களுக்கு ரொம்ப விஷயத்தை கற்றுத்தரும். இந்த திருச்சபை உங்களுக்கு அநேக காரியங்களை விளம்பி கொடுக்கும். 1 கொரிந்தியர் எபிரேயர் 3:6 கூட ஒரு ஆள வாசிங்களா? எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேலானவராக குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது போல நாமே கரங்களை தட்டி நம்ம தான் அவருடைய வீடு. ஆமே சொல்லுங்க. அப்ப சபை என்பது கர்த்தருடைய வீடு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ரொம்ப பிரதானமான 2 காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். சபை என்பது பண்ணை. சொல்லுங்க. நம்ம ஊர்ல என்ன பண்ணை எல்லாம் இருக்கு சொல்லுங்க? கோழி பண்ணை. அடுத்து என்ன பண்ணை? பால் பண்ணை. வெரி குட். அடுத்தது வாத்து பண்ணை. ஏகப்பட்டது சொல்லிட்டு. ஆனா நான் பிரசங்கிக்கிற ஒரு சபை எப்படி இருக்கணும்னா, சபை பண்ணையா இருக்கணுமா. பால் பண்ணையில போனா கொஞ்சம் பால் இருக்குமோ? லிட்டர் கணக்குன்னு இருக்கும். இன்னைக்கு காலையில இந்த புஸ்தகம் 1 கொரிந்தியர் 3:9 என்ன சொல்லுகிறது? வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 3:9. ஒரு ஆள் எபேசியர் 6:7. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் யாராம்? கர்த்தருக்கு. தேவனுக்கு பண்ணை. யாருக்கு? பண்ணையில என்னதெல்லாம் இருக்கும்? எல்லாம் செழிப்பாக இருக்கும். தேவாலயம் என்பது ஒரு 10 நிமிஷம் ஆராதிச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணது நமக்கும் தெரியல, ஜெபம் பண்ணவனுக்கு கேட்காத, கேட்டவனுக்கும் தெரியாது. சபையே, விசுவாச குடும்பமே, 81ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனக்காரன் சொல்லுவோம், வாய விரிவா தர. இங்க யாருக்கு அப்படி தடையே இல்லை. நீங்க நல்ல சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை வேணாலும் பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நோ, நெவர். ஆனா
உன் சத்தம் கொஞ்சம் வெளியில வரட்டும். எனக்கு ஏன் விசுவாசி ஜெபம் பண்ணது, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணது எனக்கு கேட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய நான் என்ஜாய் பண்ணாட்ட வேற யாரும் என்ஜாய் பண்ணுவா? அதனால் சபையே, நீ ஒரு தேவனுடைய பண்ணையாகும். நீ யாரு? பண்ணை வந்து கொழுமையா இருக்கும்யா. ஒரு ஆட்டு பண்ணை கிட்ட போனீங்கன்னா, ஏ அப்ப ஆடு வேற குட்டி வேற. அல்லேலூயா. ஒரு பால் பண்ணை கிட்ட போனா பால் கொஞ்சம் லேட்டான உடனே அவன் என்ன செய்யறதான், அந்த பாலை 100 சென்டிகளை சூடாக்கி அவன் வெண்ணெய் எடுத்துறான். சபை என்பது ஒரு பண்ணை. இங்க வந்து அழ இங்க வந்து கண்ணீர் வடிக்க இங்க வந்து சந்தோஷப்பட தேவன் உங்களை லிஃப்ட் ஆக்கி கொண்டே இருப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் சபை மக்கள் எல்லா நிலைகளிலும் வளர்ந்திருக்கிறார்கள். என் சபை மக்களுடைய வீட்டில் தரித்திரம் இல்லை. ஒரு அல்லேலூயா. என் சபை மக்களுடைய வாழ்விலே ஒரு செழிப்பை, ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எனக்கு கண்முன்னால காட்டி வருகிறார். ஒரு அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதாயா கிறிஸ்தவம் நம்மை படிப்பிக்கிறது. எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம பண்ண. அல்லேலூயா. சபை பண்ணை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சீக்கிரம் 2 வசனத்தில் முடிச்சிருந்தேன். ஏனெனில் என்னது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள, கரங்களை தட்டி கத்து சோதரம். சபை என்பது ஒரு சேனை. சொல்லுங்க. உலகத்தில் ஒரு சபைக்கும் கொடுக்காத ஒரு பேராக்கும் ஒரு சபை கொடுத்தது ரட்சண்ய சேனை, the salvation army. சபை என்பது சேனை. பக்கத்தில் சொல்லுங்க. சோத்திரம். இன்னைக்கு இந்த சபையில மக்கள் ஒரு ராலி போனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? குடும்பமாக ஒரு நாள் மாத்தி வச்சு ஒரு டூர் போனா எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ரிட்ரீட் நடத்தினா எவ்வளவு தெரியுமா? சபையே, உங்களுக்கு எண்ணத்துல எல்லாம் போராட்டம் இருக்குன்னா, மாமிசத்தோடு, மாமிசம் இருக்கிற வரை இச்சை வந்துகிட்டு தான் இருக்கு. அதை கட்டுப்படுத்தான் மனுஷன். ஹலோ. ரத்தத்தோடு. இந்த ரத்தம் சும்மா மோசமான ரத்தம். இப்போ ஒரு புது காய்ச்சல் வந்திருக்கிறது, புதிய அணுக்களை எக்ஸ்ட்ரா உருவாக்குகிறது. அல்லேலூயா. இந்த ரத்தம் ஒருத்தனை அடிச்சாதான் சும்மா இருக்கும், அதுவரை அது சும்மா இருக்காது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. இதை எவன் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல்ல வைக்கான அவன் தான் பெரிய ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-6. 2 கொரிந்தியர் 10:3-6 வசனம். நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும், எஸ் ஹலோ, அவன் என்ன 2 வார்த்தை பேசணும், நான் 4 பேசாம வரமாட்டேன் பாஸ்டர். நாங்க எங்க நடக்க மாட்டோமா? டீச்சர் வாசிக்கு சத்தம் போட்டு. நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும். என்னதான் சோத்திரம். அவன் என்ன கத்தி வச்சு வெட்டினா, நான் அருவா வச்சு வெட்டுவேன். இது கிறிஸ்தவத்தினுடைய பண்பல்ல, கல்ச்சர் அல்ல என்பது இந்த புஸ்தகம் படிப்பிக்கிறது. ஆதலால் சபையே, சபை என்பது ஒரு சேனை. அல்லேலூயா. ஆதலால் இந்த சேனை, நம்ம சர்ச்சில் ஒருவனுக்கு துக்கம் வந்தா எல்லாரும் வந்து நிற்கணும். சபை என்பது விளக்கு. சொல்லுங்க. சபை என்பது, இந்த குடும்பம் அந்த சர்ச்சுக்கு வந்துச்சியா, ஏ அப்பா ரொம்ப வேற நல்லாக்கி விட்டுட்டு திருத்திட்டு இந்த குடும்பம் வந்தனால சபை ஒரு தூணு. வாசிங்க மத்தேயு 5:14-15-16. அவ்வளவுதான் வாசிக்க உங்களை சொல்லி நிறுத்த போகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15-16 வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹலோ சபையே, உங்களை இந்த ஒவ்வொரு வாரம் உங்களை கொண்டு வந்ததுக்கு இருட்டடிச்சு இருட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அல்ல.
we are the lights. நீங்கள் சபைக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க பதிவா ஒரு உட்காருவரோட இடம் ஒன்று தெரியுமா? அந்த இடம் நீங்க போய் உட்கார சொல்ல 100 வாட்ஸ் பல்பு சொலிக்கிறது மாதிரி உங்க முகம் பிரகாசிக்கணும். அடுத்த வசனம் டீச்சர். விளக்கை கொளுத்தி எங்க ஊர்ல ஏன் அறிவுக்கு எட்டுகிற காலத்துல தான் கரண்ட் வந்துச்சு. அங்க கல்யாணம் எல்லாம் ஒண்ணு கூட சொல்ல என்ன செய்வாங்கன்னா, வாழை இருக்கலாம், என்னது வாழைய வெட்டின கொலையினுடைய அந்த தண்டு பகுதி இருக்கலாம், அதை மண்ணு போட்டு நிறுத்தி மேல அதுக்கு மேல நம்ம இந்த ஊர்ல நம்ம சிமெண்ட் சட்டி இருக்கலாம், சிமெண்ட் சட்டி இது அந்த சாந்து சட்டிக்கு மேல இந்த வாழைக்கு மேல என்ன வைப்பாங்க, அதுக்கு மேல கரி ஆயில், அதுல கட்டி கூடின கம்பளி மாதிரி துணிய மேல வச்சு பந்தம் கொளுத்த சொல்ல அது கொஞ்ச நேரம் இருந்து ரொம்ப நேரம் எரியும். அது முடிய சொல்ல அடுத்த ஒண்ணு கொண்டு அதுல வைப்பாங்க. அப்படிதான் கல்யாண வீட்டுக்கு வெளிச்சம். தண்ட டீச்சர் அதை எனக்கு வாசிச்சு கொடுங்க. மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு எங்க வைக்கணும்? தண்டின் மேல் வெளிச்சாதான் அது வெளிச்சம். அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட, அது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு மகிமைப்படுத்தும்படிக்கு, பக்கத்துல கையை பிடிச்சுக்காங்க, உங்க வெளிச்சம், ஹலோ, உங்க வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்னதான் இருக்கணுமா? அல்லேலூயா. எனக்கெல்லாம் நிறைஞ்ச இடத்துல ஒரு காரியம் சொல்லுவதற்குண்டு. ஒரு கிராமத்தில் இருந்த இந்த ஊழியம் படிப்படியாக வளர்ந்து நீங்களும் வெளிச்சமாய் மாற வேண்டும். அதனால் 10 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஒரு சபையில நம்ம எப்படி நடக்கணும்னா, சபை ஒரு குடும்பம். ஆமென் சொல்லுங்க. சபை என்பது ஒரு ஐக்கியம், சபை என்பது ஒரு சரீரம், சபை என்பது ஒரு கட்டிடம், சபை என்பது ஒரு பள்ளி, சபை என்பது ஒரு மந்தை, சபை என்பது ஒரு வீடு, சபை என்பது ஒரு பண்ணை, சபை என்பது ஒரு சேனை, சபை என்பது ஒரு விளக்கு. அதனால இந்த வாரத்தில் நீங்க ஒரு தீர்மானத்தோடு உங்க வீட்டுக்கு போகணும். அடுத்த வாரம் இந்த ஆராதனைக்கு வர சொல்ல இந்த 10 குவாலிட்டியோடு நான் இதுக்குள்ள வருவேன். ஒரு அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த சபையினுடைய எல்கை பெருகும். ஒரு அல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தையினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல பிதாவே, நல் வார்த்தைக்காய், உம்முடைய சத்திய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது கேட்ட சத்தியத்தின்படி உமக்காக வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் நிலைத்திருக்க கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடு தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.